பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தால் உன்னை தாங்குவேன். கர்த்தருடைய அற்புதமான ஒரு வாக்குத்தத்தம். எல்லா காலங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் அவருடைய வாக்குத்தத்தத்தை பயன்படுத்தி, அவருடைய வார்த்தையை பயன்படுத்தி அவருடைய உதவியையும் அவருடைய சகாயத்தையும் அவருடைய பலனையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்படியே கேட்கலாம். வாயிலை திறந்து இந்த வாக்குத்தத்தங்களை ஏன் நாம் மீண்டும் மீண்டும் வாசிக்கிறோம் என்று சொன்னால், நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலும் நமக்கு பயம் வரும் பொழுது, நாம் திகைத்து நிற்கிற பொழுது இந்த வார்த்தைகளை எடுத்து நீங்களும் அப்படியே பயன்படுத்தலாம். ஆண்டவரை பயப்படாதன்னு சொல்லியிருக்கிறீங்களே, திகையாதுன்னு சொல்லியிருக்கிறீங்களே, பலப்படுத்துன்னு சொல்லியிருக்கிறீங்களே, சகாயம் பண்ணிருன்னு சொல்லியிருக்கிறீங்களே, தாங்குவேன்னு சொல்லியிருக்கிறீங்களே, ஹல்லேலூயா. எடுத்து பயன்படுத்தணும். நம்முடைய வாழ்க்கையில், அன்றாட வாழ்க்கையிலே நமக்கு பயம் உண்டாகிறது, திகைப்பு உண்டாகிறது, கலக்கம் உண்டாகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே ஆண்டவருடைய வாக்கு தத்தங்களை எடுத்து நம்முடைய வாயிலே சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அதில் நமக்கு பலனை தருகிறார். அது மாத்திரமல்ல, தேவனுடைய வாக்கு தத்தங்களை வாயில் எடுத்து சொல்லும் பொழுது அந்த வார்த்தையின்படி, தேவனுடைய வார்த்தையின்படி செயல்படுகிற தூதர்களுடைய உதவி நமக்கு கிடைக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. ஆக வாக்கு தத்தங்களை எடுத்து வாயில் சொல்லி ஜெபிக்கிறது, அறிக்கை பண்ணுகிறது மிகவும் அவசியம். ஆகவே மீண்டும் மீண்டும் அந்த வாக்கு தத்தங்களை நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் கூட நான் உங்களுக்கு நினைவுபடுத்தி கொண்டு வருகிறேன். இதில் நமக்கு ஆண்டவரே நம்ம எப்படி பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார் என்பதை பார்த்து கொண்டு வந்தோம். அதே நேரத்தில் நமக்கு எப்படி உதவி செய்கிறார், சகாயம் பண்ணுகிறவராய் சபூப்ராப்பனில் அந்த சகாயம் பண்ணுகிறவர் என்பதை பல வாரங்களில் நாம் வாசித்து கொண்டு வருகிறோம். அவர் எவ்வாறு நமக்கு உதவியாளராக சகாயம் பண்ணுகிறவராக இருக்கிறார், அவருடைய சகாயம் நமக்கு எப்படியெல்லாம் தேவைப்படுகிறது என்பதை நாம் பல விதங்களில் பார்த்து கொண்டு வந்தோம். எந்த விதத்திலும் கூட கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவராக எப்பொழுதும் இருக்கிறார் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆமேன். யாருக்காவது சந்தேகம் இருக்குதா? கர்த்தர் இந்த காரியத்தில் எனக்கு உதவி செய்ய மாட்டாருங்க, எனக்கெல்லாம் உதவி செய்ய மாட்டாருங்க அப்படின்னு சந்தேகம் வந்துச்சுனாக்கா அது பிசாசு கொண்டு வருகிற சுத்த பொய்ன்னு கண்டுக்காங்க, நன்றாய் கண்டிக்கணும். எனக்கெல்லாம் ஆகவே உதவிக்காக புதிய ஏற்பாட்டில் ஒரு வசனம் இருக்குது, அற்புதமான வசனம். ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை பெற கிருபாசனத்தண்டையில் தைரியமாய் போய் கடவோ. அல்லேலூயா. நீங்கள் தைரியமாக எனக்கு கொடுங்க, எனக்கு செய்யுங்க அப்படின்னு தைரியமாய் கேட்கறதுக்கு உரிமை உண்டு. ஏன்னா இயேசுவை விசுவாசிக்கிறோம், அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு இருக்கிறோம். ஆகவே ஆவியானுடைய துணையோடு கூட தேவ சித்தத்தின்படி அவரிடத்தில் உதவி கேட்கறதுல இங்கே எப்பொழுதும் கூட தைரியமாய் போகலாம். அதே நேரத்தில் அவர் நமக்கு உதவி செய்கிறவராகவும் இருக்கிறார். எப்படி, இன்னும் ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். எப்படி உதவி செய்கிறவராக இருக்கிறார், எப்படி மக்களுக்கு உதவி செய்தார் என்பதை குறித்து சில வசனங்களை உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். பின்பு இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு சத்தியத்தை நாம் தியானித்து நாம் அந்த தியானத்தின் மூலமாய் உண்டாகிற ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். 1 சாமுவேல் 7:12. அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். எல்லாம் சொல்ல, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். எதுவரையில் உதவி செஞ்சாரு? நீங்க சொல்லுங்க. இப்ப இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறார். இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் எனக்கு உதவி செஞ்சிருக்கிறார்னு சொல்லி முழு மனதோடு வாய் திறந்து சொல்லும் பொழுது ஒரு ஆள் வெட்கப்படுறான். தெரியுமா உனக்கு? என்ன பண்றான்? அதுக்கு தான் வாய் திறந்து சொல்றது. நாம் எப்பொழுதெல்லாம் குறைகளை பேசுகிறோமோ, முறுமுறுக்கிறோமோ, அப்போ பிசாசு சந்தோஷப்படுகிறான். எப்பொழுதெல்லாம் கர்த்தர் செய்ததை சொல்லி வாய் திறந்து சொல்லணும், கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார், கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். அங்க பாருங்க, அந்த வசனம் அப்படிதான் எழுதிருக்குது. என்ன சொல்லுது? கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று நீங்கள் என்ன சொல்கிறீங்க? சில பேர் சொல்லுங்க அப்படின்னாக்கா ரொம்ப சொல்கிறதுல வாயை திறக்க மாட்டாங்க. சொல்லுங்க அப்படின்னாக்கா சொல்லவே மாட்டாங்க. ஆனால் அங்கே அற்புதமான வசனம் எழுதியிருக்குது பாருங்க. இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி வாய் திறந்து சொல்லணும். வாய் திறந்து ஏதாவது கர்த்தர் நன்மை செஞ்சார்னாக்கா அதை கர்த்தர் இதை எனக்கு செஞ்சார் அப்படின்னு வாய் திறந்து சொல்லணும். வாய் மூடிட்டு கம்முனி இருக்கக்கூடாது.
சில நன்மைகளை செய்யும் பொழுது மற்றவங்கிட்ட பகிர்ந்து உனக்கு கர்த்தர் தான் இதை செஞ்சாருங்க அப்படின்னு கர்த்தரை உயர்த்து பேசுறதுக்கு நம்மளுக்கு தைரியம் இருக்கணும். ஒரு சுகம் கிடைச்சி, ஒரு நன்மை கிடைச்சி, ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சி, ஒரு வேலை கிடைச்சி, ஒரு வருமானம் உண்டாச்சு, ஒரு நல்ல காரியம் நடந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா கர்த்தர் தான் எனக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அல்லேலூயா சொல்லணும். வாய் திறந்து சொல்லும் பொழுது தான் கர்த்தர் மகிமை அடைகிறார். சொல்லும் பொழுது கர்த்தர் மகிமை அடைகிறார், பிசாசு வெட்கப்படுகிறான். 2 நாளாகமும் 14:11. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்துக்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்களுடைய தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதையும் என்றான். வாய் திறந்து சொல்கிறான் பாருங்க, நீங்கள் உதவி செய்கிறது உங்களுக்கு லேசான காரியம். ஆண்டவர்கிட்ட பார்த்து சொல்ல, ஆண்டவரே, எனக்கு இந்த காரியத்தில் நீங்கள் உதவி செய்கிறது லேசான காரியம். நம்மளுக்கு வேணுமெந்தாக்கா, நம்மளுக்கு வேணும்னா நம்ம பிரச்சனை பெருசாக தெரியலாம். நன்றாய் புரிஞ்சு கொள்ளுங்க. சில நேரங்களில் ஐயோ ஒரே பிரச்சனைங்க, ஒரே வியாதிங்க, ஒரே பலவீனங்க, ஒரே சோர்வுங்க. நீங்கள் பார்த்துருக்குறீங்களா? அது விசுவாசி மத்தியிலையும் வந்துருச்சு. ஏன் தெரியுமா? எனக்கு எப்பவுமே ஆவியானவர் என்னை உணர்த்துற ஒரு காரியம், தேவனை விட வேறத்தை பெருசாக தூக்கி பேசுறதுக்கு இஷ்டமே இருக்கிறதில்ல. தேவனோட பெருசாக ஏதாவது இருக்குதுங்களா? கர்த்தரோட பெருசு ஏதாவது இருக்குதா? அவருடைய வல்லமையோட பெருசு ஏதாவது இருக்குதா? அப்போ ஒரே பாருங்க, ஒரே கவலைங்க, ஒரே கண்ணீருங்க, ஒரே எதுவாக இருந்தாலும் சரி எல்லாத்தையும் அப்படி சொல்லிட்டே வரலாம். உங்களுக்கு வியாதியாகவே இருக்கலாம், ஒரு பிரச்சனையாகவே இருக்கலாம், ஒரு போராட்டமாக இருக்கலாம், கடன் தொல்லையாகவே இருக்கலாம், சரீர வியாதியாகவே இருக்கலாம், எதுவாக இருக்கட்டுங்க. நான் சொல்கிறேன், கர்த்தருக்கு அது லேசான காரியம். ஆமென். அதை விசுவாசிக்கிறீங்களா நீங்க? சொல்லுங்க, கர்த்தருக்கு என்னுடைய பிரச்சனை, என்னுடைய போராட்டம் லேசான காரியம். ஜெபிக்கிற ஒரு மனுஷனுடைய உள்ளத்தில் இருக்கிற ஃபீலிங் பாருங்க, எண்ணங்களை பாருங்க, நினைக்கிற எனக்கு என்ன சுகமாக்குறது, என்னை பலப்படுத்துறது, என்னை உயர்த்துறது, எனக்கு உதவி செய்யறது, என்னை வெற்றி சிறக்க பண்ணுகிறது கர்த்தருக்கு லேசு. ஆமென். ஹல்லேலூயா. பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சாக்லேட்டோ இல்லை ஏதாவது ஒரு கிஃப்டோ வாங்கி கொடுக்கறது பிள்ளைங்க அப்பா வாங்கி கொடுப்பாங்களோ வாங்கி கொடுக்க மாட்டாங்களோன்னு சொல்லி பிள்ளைங்களுக்கு ஒரு பெரிய கவலையே இருக்கலாம். ஆனால் அது அப்பா கிட்ட வந்தப்ப அப்பாவுக்கு அது எப்படி தெரியும்? ஒரு பிள்ளைக்கு ஒரு துணி எடுத்து கொடுக்குறதோ, ஏதாவது ஒரு ஒரு சாக்லேட் வாங்கி கொடுக்குறதோ, இல்லை அந்த பிள்ளைக்கு பிடிச்சமான ஒரு பொருளை வாங்கி கொடுக்குறதோ அப்பாவுக்கு அது லேசாக இருக்கும். ஆமென். பிள்ளைக்கு அது பெருசாக தெரியும். அது போலதான் இங்கே கர்த்தருக்கு லேசான காரியம் என்பதை முதலாவது நாம் அறிய வேண்டும். ஆமென். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, எனக்கு உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். வாய்த்திறந்து சொல்லுங்க, எனக்கு என்னுடைய எல்லா காரியங்களிலும் எனக்கு உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். ஆமென். கர்த்தரை பற்றி அப்படி பார்க்கணும். சங்கீதம் 37:40, கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். அவர்கள் அவரை நம்பி இருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்குடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார். கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். அவர்கள் அவரை நம்பி இருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்குடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார். சங்கீதம் 37:40. நம்பி இருக்கிறபடியால் சொல்லுங்க, நம்பி இருக்கிறபடியால் எனக்கு அவர் உதவி செய்வார். நான் இயேசுவை நம்பி இருக்கிறபடியால் துன்மார்க்கத்துக்கு, தீமைக்கு, பொல்லாப்புக்கு, வியாதிக்கு, கண்ணீருக்கு, கவலைக்கு என்னை தப்புவித்து ரட்சித்து எனக்கு உதவி செய்வார். எரேமியா 33:3, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாதும் உனக்கு எட்டாதுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். எரேமியா 33:3. என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாதும் உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை செய்வேன். பாருங்க, அவரை நோக்கி கூப்பிடணும் அப்படின்றதுல இன்னைக்கு அவரை நோக்கி கூப்பிடுறதுனாக்கா பல விதங்களிலே அவரை நோக்கி கூப்பிடுகிற விதங்கள் உண்டு. ஜெபிப்பது,
சில நேரத்தில் நம்முடைய கஷ்டங்கள் ஆண்டவரிடத்தில் சொல்லி பகிர்ந்து கொண்டு நம்முடைய கண்ணீர் சிந்துவது, அதோடு கூட பல விதங்களிலே மன்றாட்டு ஜெபமாக அவரிடத்தில் வைப்பது. ஆனால் எனக்கு நான் புரிந்து கொண்டு உங்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம், என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொன்னாக்கா நான் எப்படி உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னாக்கா, என்னை நோக்கி கூப்பிடுனாக்கா நான் உங்களுக்காக கொடுத்திருக்கிற வார்த்தைகளை எடுத்து என்னிடத்தில் அனுப்பு. ஆமென். புரியுதா நான் சொல்றது? நான் உங்களுக்காக இந்த பரிசுத்த வேதாகமத்தில் ஆவியானவர் மூலமாக எழுதி கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்களை, நான் சொல்லிய வார்த்தைகளை எடுத்து என்னிடத்தில் அனுப்பி கொண்டே இரு. ஹல்லேலூயா. சொன்ன வார்த்தைகளை எல்லாம் நீ என்ன பண்ண, எடுத்து உன் வாயில நீ சொல்லி 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 என்கிட்ட அனுப்பிக்கிட்டே இரு. என்னை நோக்கி கூப்பிடுன்னு அர்த்தம். அப்படிதான் நான் சொல்றேன் உங்களுக்கு. என்னை நோக்கி கூப்பிடுனாக்கா சும்மா நம்முடைய கஷ்டத்தையே பிரச்சனையே சொல்லிட்டு இருக்கிறது மாத்திரம் அல்ல. அவைகள் ஜெபம், மன்றாட்டு, விண்ணப்பம் நல்லது. ஆனால் அவர் நமக்காக என்னென்னலாம் சொல்லி இருக்கிறாரோ அதை எடுத்து, இப்படி சொல்லி இருக்கிறீரே, இப்படி எழுதி இருக்கிறது, இப்படி சொல்லி இருக்கிறீரே, இப்படி எழுதி இருக்கிறதே. ஹல்லேலூயா. எது வரலும் சொல்லணும், சொல்லிக்கிட்டே இருக்கணும். அது நம்முடைய பிரச்சனை தீர்றவர்களும் சொல்லணும், ஜெயம் கிடைக்கிறவர்களும் சொல்லணும், முன்னேறவர்களும் சொல்லணும். கர்த்தரின் மேய்ப்பராக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள மேய்த்து அமர்ந்த தண்ணீரில் கொண்டு போய் விடுவார். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுதலுக்கு ஒரு நன்மை குறைபடாது. உன்னதமானுடைய மறைவில் இருக்கிற சர்வருடைய தங்குவான். வழியெல்லாம் காக்குமடி தூதர்களுக்கு கட்டளையிடுவார். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உண்டாகும்படியாக கிறிஸ்து சிலுவையிலே சாபமானார். கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களும் ஆசீர்வித்து இருக்கிறார். என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எது வரலும் அனுப்பிட்டே இருக்கணும். இதுதான் கூப்பிடுறது. ஆமென். ஹல்லேலூயா. புரிஞ்சுக்காங்க கூப்பிடுறது அப்படின்னு சொல்றதை பத்தி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நல்லா புரிஞ்சுங்க. என்ன நோக்கி கூப்பிடுனாக்க இத்தான் நான் என்னென்ன சொல்லியிருக்கணும் அதை அப்படியே அனுப்பிச்சுக்கிட்டே இரு, சொல்லிக்கிட்டே இரு. அப்ப என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? நீ சொல்லிட்டே இருந்தாங்க என்ன நடக்கும்? அறியாதும், சொல்லுங்க, அறியாதும் எட்டாதும் பெரிய காரியம் வெளிப்படும், உண்டாகும். ஹல்லேலூயா. சரி, அப்போ தேவன் உதவி செய்கிறார்ன்றதுல எந்த டவுட் வந்துடக்கூடாதுன்றதுக்காகத்தான் இந்த வார்த்தைகளை சொல்லி உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். இவர்கள் உங்கள் மனதில் இருக்கட்டும். சரி, ஒவ்வொருவருக்குமே நமக்கு உதவி தேவை இல்லையா? யாருக்கெல்லாம் உதவி வேண்டாம்? உதவி வேணுமா? முதலாவது தேவனுடைய உதவி எல்லாருக்கும் தேவை. அதோடு கூட தேவனுடைய உதவியோடு கூட ஒவ்வொரு நாளும் நாம் இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு உதவியை சார்ந்து தான் நாம் வாழ்கிறோம். இப்போ எனக்கு உங்களோடு பேசுறதுக்கு பாருங்க எத்தனை உதவி இருக்குது. எனக்கு காற்று, ரொம்ப டயர்டாகாத இருக்கிறதுக்கு காற்றுக்கு ஃபேன் உதவி செஞ்சிட்டு இருக்குது. கேட்டா வசனங்களை பார்க்குறதுக்கு டேப் உதவி செஞ்சிட்டு இருக்குது. இந்த வார்த்தையை சவுண்டு உங்களுக்கு கொண்டாந்து கொடுக்கறதுக்கு மைக் உதவி செஞ்சிட்டு இருக்குது. பாருங்க எத்தனை உதவி. இதெல்லாம் திரும்பவும் நீங்கள் கேட்கறதுக்காக அந்த ரெக்கார்டிங் ஃபோனு ரெக்கார்ட் பண்ணி உதவி பண்ணிகிட்டு இருக்குது. உங்களுக்கு உட்காரத்துக்கு சேர் உதவி செஞ்சிட்டு இருக்குது. இப்படி சொல்லிகிட்டே போகலாம் இல்லையா? கணவனுக்கு மனைவி உதவியாக இருக்கிறாங்க, மனைவிக்கு கணவனுடைய உதவி தேவை, பிள்ளைகளுக்கு பெற்றாருடைய உதவி தேவை. இப்படி உலகத்தில் போய் பார்த்தோன்னாக்கா ஏதாவது ஒரு இப்போ எழுதுறதுக்கு பேனாவுடைய உதவி, இப்படி சொல்லிகிட்டே போகலாம் இல்லையா? உதவி இல்லாத ஒன்றுமே, எந்த உதவி எனக்கு தேவையில்லை அப்படின்னு வாழ முடியுமா? வாழ முடியாது இல்லையா? ஒரு ஹெல்ப்பு நம்மளுக்கு தேவை. இப்போ உதவி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளும் உதவி தேவை. உதவி இல்லாமல் வாழ்வது என்பது கஷ்டம். மனிதர்களுடைய உதவி, பொருட்களுடைய உதவி, வாகனங்களுடைய உதவி, இப்படி உதவி நம்ம அதனுடைய ஹெல்ப்பெல்லாம் நம்ம சொல்லிகிட்டே போகலாம் அந்த உலகத்தில். அப்படி நம்ம ஒவ்வொரு நாளும் இதை நினைக்கிறதே இல்லை. இதெல்லாம் நம்மளுக்கு உதவியாக தேவன் கொடுத்திருக்கிறார் நாம் ஜெயமாய் வாழ்வதற்கு. அதே போல் தேவனிடத்திலும் நமக்கு எப்பொழுதும் உதவி உண்டு. இன்னைக்கு தேவன் உதவி செய்கிறார் என்பதை நம்ம சொல்லிட்டு வந்தேன். இன்னைக்கு நமக்கு உதவி செய்கிறது மாத்திரமல்ல, நமக்கு ஒரு உதவியாளரை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு உதவியாளரை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை பற்றி தான் பேச விரும்புகிறேன். அதை பற்றி பேசுகிறதுல மிகுந்த சந்தோஷம். மற்றும் அது மிகவும் உண்மையாகவே இந்த நாளிலே அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நமக்கு உதவியாளர் உண்டு. ஆமென். தேவன் நமக்கு உதவி செய்கிற உண்மைதான். அதே நேரத்தில் நமக்கு ஒரு உதவியாளர் உண்டு. அந்த உதவியாளர் எப்படி எல்லாம் உதவி செய்கிறார் என்பதை
நான் இன்னைக்கு காண்பித்து கொடுக்க போகிறேன். அப்பொழுது அந்த உதவியாளருடைய உதவியை நீங்கள் ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ள வாஞ்சிப்பீர்கள், பெற்றுக்கொள்வீர்கள். நாம் பெற்றுக்கொள்வோம். அவருடைய உதவியை பெற்றால் இந்த உதவியாளருடைய உதவியினால நாம் தோற்கவே முடியாது. இல்லை சொல்ல, தோற்கவே முடியாது. தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற உதவியாளரின் உதவியினால் நான் தோற்க முடியாது. அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். எல்லாம் சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர், திரித்துவத்தின் மூன்றாம் நபர். ஆமென். இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து, இந்த உதவியாளரை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ரோமர் 8:26 நான் அதுக்கு முன்பதாக நான் வாசிக்கிறேன். ரோமர் 8:26 நான் வாசிக்கிறேன். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். சொல்லுங்க, உதவி செய்கிறார். உதவி செய்கிறவருக்கு பேர் என்னது? அல்ல, உதவி செய்கிறவருக்கு பேரு உதவியாளர். ஆமாம், ஆவியானவர் உதவி செய்கிறார் தெரியுது. உதவி செய்கிறவருடைய பேர் என்னது? உதவியாளர். உதவி செய்கிறவர் யார்? ஆவியானவர். அப்போ ஆவியானவருக்கு இன்னொரு பெயர் என்ன உண்டு? உதவியாளர், துணையாளர், தேற்றரவாளன். எல்லாம் சொல்லுங்க, உதவியாளர், தேற்றரவாளன். அப்போ ஹெல்ப்பர் நமக்கு ஒரு ஹெல்ப்பர் இருக்கிறாங்க. ஹெல்ப்பர்னு சொன்னால் சீப்பாக நினைக்கிறது இல்லை இந்த உலகத்தில். இது யாருங்க? இவங்க ஹெல்ப்பருங்க, எங்கள் ஹெல்ப்பரு. ஆனால் அந்த உலகத்தில் வேணால் உங்களுக்கு இருக்கிற ஹெல்ப்பரை நீங்கள் சீப்பாக நினைக்கலாம். இந்த உலகத்துக்கும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் சரி, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுகிற ஒருவர் உண்டு. அவர் பரிசுத்த ஆவியானவர். அவருடைய ஹெல்ப் இல்லாமல், அவருடைய உதவி இல்லாமல் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை என்பது, வெற்றியுள்ள ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது, வெற்றியுள்ள உலக வாழ்க்கை என்பது அசாத்தியமானது. அவர் உதவி செய்கிறவராய் நமக்கு அனுப்பப்பட்டவர். அவர் உதவியாளர், தேற்றரவாளன், துணையாளர், நம்மை உற்சாகப்படுத்துகிறவர். அவருக்கு பல பெயர்கள் உண்டு. அப்போ அவர் உதவி செய்கிறவர் என்பதை முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். அந்த உதவி செய்கிறவர் யார்? இந்த ஆவியானவர் திருத்துவத்தின் மூன்றாம் நபர். அவர் பரிசுத்த ஆவியானவர் என்று அழைக்கப்படுகிறார். அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து, அவருடைய உதவி பெற்றுக்கொள்வதை குறித்து உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகிடக்கூடாது, நீங்கள் குழம்பி போயிடக்கூடாது என்பதற்காக சில காரியங்களை இந்த ஆவியானவரை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். மத்தேயு 28:19 நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே அவளுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து. அப்ப இயேசு இந்த கட்டளை கொடுக்கும் பொழுது பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, அப்ப தேவனுடைய 3 தன்மைகளையும் 3 நிலைகளையும் இந்த இடத்துல இயேசு சொல்லுகிறார். எல்லாம் சொல்லுங்க, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே. அப்ப தேவனுடைய 3 நிலைகளையும், திரித்துவத்தையும் தேவன் ஒன்றாய் இணைத்து செயல்படுகிறவராய் இருக்கிறார். பிதாவானவர் செய்ய வேண்டியதை பிதாவானவர் செய்கிறார். இயேசு கிறிஸ்து, மனுஷனாய் வந்த இயேசு கிறிஸ்து செய்ய வேண்டியதை இயேசு கிறிஸ்து செய்கிறார். பரிசுத்த ஆவியாகிய தேவன் செய்ய வேண்டியதை பரிசுத்த ஆவியானவர் செய்கிறார். இதை வேதத்தில் பல இடங்களிலே நாம் அறிய முடியும். சில நேரங்களிலே இதிலே வித்தியாசமான விதத்திலே செயல்பட திரியேக தேவனுக்கு உரிமை உண்டு. அல்லேலூயா. இது ஆவியானவரே தான் செய்வாரா, இதை இயேசுவே தான் செய்வாரா, இதை பிதாவே தான் செய்வாரா அப்படின்னு சொல்லி சில நேரங்களில் அநேகர் கேள்வி கேட்கறது உண்டு. ஆனால் ஆவியானவர் செய்கிறதை நேராக பிதாவானவர் செய்கிறதற்கும் அவருக்கு உரிமை உண்டு. பிதாவானவர் செய்ய வேண்டியதை ஆவியானவர் செய்கிறதற்கும் உரிமை உண்டு. இயேசு செய்கிறதை நேராக பிதா செய்கிறதுக்கும் உரிமை உண்டு. ஆனால் பொதுவாகவே மூவரும் இணைந்து செயல்படுகிறதை நாம் வேதத்தின் பல இடங்களிலே அவரவருடைய கடமையை அவரவர்கள் செய்கிறது போல இந்த திரியேக தேவன், இந்த திரித்துவத்தின் திரியேக தேவன் 3 விதங்களிலே வெளிப்படுகிற நம்முடைய ஒரே தேவன் அற்புதமாய் தம்முடைய ஜனங்களுக்கு உதவி செய்கிறதை, மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுகிறதை, அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு ஆதரவு கொடுக்கிறதை நாம் பல இடங்களிலே நாம் பார்க்க முடியும். ஆதியிலிருந்தே இது அப்படி இணைந்தே வருகிறதை நாம் பார்க்க முடியும். ஆகவே தான் இன்றைக்கு அநேகர் மாம்சத்தில் கேட்கிறார்கள், இங்கு கிறிஸ்துவத்தில் ஒரே தெய்வமா 3 தெய்வமா அப்படின்னு கேட்குறாங்க. பிதான்னா அவர் யாரு, குமாரன்னா அவர் யாரு, பரிசுத்தாவினர்னா அவர் யாரு?
கிறிஸ்துவத்தில் ஒரு சத்தியத்தை நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். 1+1+1 இந்த உலகத்தின் கணக்கு பிரகாரம் எவ்வளவு? 1+1+1 அப்படின்னாக்கா இந்த உலகத்தின் கணக்கு என்னது? 3. ஆனால் கிறிஸ்துவத்தில் இருக்கிற ஆவிக்குரிய கணக்கின்படி, பரிசுத்த வேதாகமத்தின் கணக்கின்படி 1+1+1 1. அல்லேலூயா. ஆகவே தான் திரியேக தேவன் என்று அழைக்கிறோம். அவர் பிதாவாக இருக்கிறார், அவர் மனுஷனாய் வந்த குமாரனாய் இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார், அவர் நம்மேல் ஊற்றப்பட்டு நம்மை நிரப்புகிற ஆவியானவராய் இருக்கிறார். ஆகவே தான் வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3வது அதிகாரம் 17வது வசனம், கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கு விடுதலை உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே பிரித்து பார்க்க முடியாது. ஆனால் 3 நிலைகளிலே செயல்படுகிறதை விசுவாசித்து நாம் ஏற்றுக்கொள்ளலாம். அதனுடைய நன்மைகளை, அதனுடைய பலனை, அவர் செயல்படுகிற அந்த விதங்களில் அந்த பலனை நாம் விசுவாசத்தின் மூலமாய் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கு உண்டு அங்கு விடுதலை உண்டு. அல்லேலூயா. கர்த்தரே ஆவியானவர். சரி, இந்த எப்படி இவர் எல்லா இடங்களிலும் இவர் இந்த திருத்துவ தேவன் செயல்படுகிற விதத்தை, பிதாவும் இருக்கிறார், குமாரனும் இருக்கிறார், ஆவியானவரும் இருக்கிறார். பாருங்க, அவங்க வேலையை நான் சொன்னேன், அவங்க வேலையை அவங்க செய்கிறது போல இவர் எப்படி செயல்படுகிறார் என்பதை நான் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 1:1 3 வரல வாசிக்கலாம். எல்லாரும் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. நான் வசனங்களை சொல்லும் பொழுது அந்த வேத பகுதிக்கு நீங்கள் புரட்டுங்கள், அந்த வேத வசனத்தை கண்களில் பாருங்கள். நான் வாசிக்கும் பொழுது அதோடு கூட இணைந்து நீங்கள் வாசியுங்கள். அப்பொழுது அது உங்களுடைய கண்களில் உள்ளே போய், காதுகளில் நாம் வாசிக்கும் பொழுது உள்வாங்கி இருதயத்துக்குள் போய் அது தங்குகிறதா இருக்கிறது. தங்கும் பொழுது அந்த வார்த்தைகள் செய்ய வேண்டிய காரியத்தை உங்களில் அந்த வார்த்தை செய்யும். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1:1-3. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். எல்லாம் சொல்லுங்க, தேவன். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையாக இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவ ஆவியானவர். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. அடுத்து சொல்லுங்க, உண்டாக கடவுது. உண்டாக கடவுது என்னது? இது என்னது? வேர்ட்ஸ், வார்த்தை. பாருங்க, இங்க தேவன் இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், உண்டாக கடவுது என்று சொல்கிற அந்த வார்த்தை இருக்கிறது. ஆகவே தான் யோவான் எழுதின சுவிசேஷத்துல ஆதியிலே என்ன இருந்தது? அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, தேவனிடத்திலிருந்தது, அவர் மூலமாய் சகலமும். அல்லேலூயா. ஆமா. அப்ப பரிசுத்த ஆவியானவர் ஏதோ இன்றைக்கு புதிதாய் வந்தவர் அல்ல. பரிசுத்த ஆவியாகிய தேவன் ஆதி முதல் இருந்தவர், ஆதி முதல் இருந்தவர், இருக்கிறவர். ஆகவே இன்னைக்கு இந்த புதிய ஏற்பாடு வந்த பிற்பாடு அப்படின்னாக்கா, ஆவியானவர் அன்றைக்கு இருந்தார், ஜனங்களை மேல் வந்தார், ஜனங்களை கொண்டு பலத்த காரியங்களை செய்தார். ஆனால் தங்க முடியவில்லை என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்ட பிறகுதான் நமக்குள் தங்குகிறவராக, நம்மை நிரப்பி நமக்குள் வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார் என்று வேத வசனங்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. சரி, இந்த ஆவியானவரை குறித்து, ஆவியானவர் பயன்படுத்தின சில மனுஷர்கள், ஆவியானவர் என்ன செய்கிறார் என்பதை குறித்து உங்களுக்கு ஒரு வெளிச்சம் உண்டாகும்படியாக சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். சில வசனங்களை சொல்லும் பொழுது நீங்கள் வேகமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். எடுக்க முடியாதவர்கள் முன்பதாக அப்படியே பார்த்து கொண்டே வசனங்களை கவனமாய் நீங்கள் காதில் உள்வாங்கும்படியாக அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். நியாயாதிபதிகள் 6:34. நியாயாதீஷர் 6:34. நியாயாதிபதிகள் 6:34. அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார். அவன் எக்காலம் ஊதி அபியேஸ்திரியாரை கூப்பிட்டு தனக்கு பின் செல்லும்படி செய்து. கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் அப்படின்றதான ஒரு இரட்சகன் அன்றைக்கு இஸ்ரவேல் மக்களை மீதியானுடைய கைக்கு மீட்கும்படியான அந்த கிதியோன் என்கிற அந்த மனுஷன் மேல் ஆவியானவர் இறங்கினதை நாம் பார்க்கிறோம். ஆவியானவர் இறங்கினார். அடுத்து நியாயாதிபதிகள் 13:25. அவன் சோராவுக்கு எஸ்தாவோலுக்கும் நடுவில் உள்ள தானின் பாளையத்தில் இருக்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவ துவங்கினார். கர்த்தருடைய ஆவியானவர் ஏவ துவங்கினார். பாருங்க, அன்னைக்கே கர்த்தருடைய ஆவியானவர் இறங்குகிறது, அந்த ஏவுகிறது. 1 சாமுவேல் 16:13. அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து
அவன் சகோதரர் நடுவில் அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டார். அப்ப கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். சொல்லுங்க, ஆவியானவர் தாவீதின் மேல் இறங்கி இருந்தார். இன்னைக்கு பரிசுத்தவான்கள் தாவீதின் சங்கீதம் சொல்றோம், மோசேயினுடைய சங்கீதம் சொல்றோம். இவங்களாம் யாருடைய உதவியோடு வார்த்தைகளை எழுதினார்கள்? யாருடைய உதவியோடு வேத வசனங்கள், கர்த்தருடைய வார்த்தைகள், வெளிப்பாடுகள், தீர்க்க தரிசனங்களை எதன் உதவியோடு எழுதினார்கள் என்று சொன்னால் கர்த்தருடைய ஆவியானுடைய உதவியினால் எழுதினார்கள். ஆகவே தான் வேத வசனத்தை குறித்து சொல்கிறது, வேத வசனங்கள் எல்லாம் கர்த்தருடைய ஆவியினால் பரிசுத்தவான்களை கொண்டு நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. அப்ப வேத வசனங்களை எழுதுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் இப்படி பாருங்க, கிதியோன் மேல் வந்தார், அப்பொழுது தாவீதின் மேல் வந்தார். அடுத்து 2 சாமுவேல் 23:2 கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார். பாருங்க, அன்னைக்கு ஆவியானவர் ஒரு மனுஷனை கொண்டு பேசுகிற வசனத்தை போடுறாரு. அவருடைய வசனம் என் ஆவியில் இருந்தது. எல்லாம் சொல்ல, கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள்ளே, அவருடைய வசனம் என் நாவிலே. அப்ப கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு மனுஷனை நிரப்பி அவருடைய வார்த்தையை நாவில் வைக்க விரும்புகிறார். 1 ராஜாக்கள் 18:12 நான் உண்மை விட்டு போன உடனே ஒருவேளை கர்த்தருடைய ஆவியானவர் உண்மை எடுத்து நான் அறியாத இடத்துக்கு கொண்டு போகிறோம். அப்போ கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு மனுஷனை எடுத்து கொண்டு போகிற அனுபவம் பழைய ஏற்பாட்டிலே இருக்குது. யோபு 33:4 தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார். எப்படி சொல்ற பாருங்க யோபு. அந்த நாட்கள் யோபுவே கர்த்தருடைய ஆவியானவர் அறிஞ்சிருக்கிறான். தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார். எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார். ஏசாயா 11:22 ஏசாயா 11:2 ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். ஹல்லேலூயா. இந்த ஆவியானவருக்கு எத்தனை பேர் பாருங்க, சொல்லுங்க, ஞானம், உணர்வு, ஆலோசனை, பலன், அறிவு, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஹல்லேலூயா. இவங்களெல்லாம் உண்டாக்குற ஆவியானவர். எத்தனை ஹெல்ப் பாருங்க இந்த ஆவியானுடைய உதவி. ஆவியானுடைய உதவின்னு சொல்லும் பொழுதே, ஆவியானுடைய அந்த ஹெல்ப் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆவியானவர் மூலமாய் ஞானம் உண்டாகிறது, உணர்வு உண்டாகிறது, ஆலோசனை உண்டாகிறது, பலன் உண்டாகிறது, அறிவு பெருகுகிறது. ஆவியானவர் தருகிற அந்த ஆவியானுடைய அந்த உதவியை நாம் எண்ணி பார்த்தால் எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறது. ஏசாயா 59:19 அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும் சூரியன் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். வெள்ளம் போல் சத்ரு வரும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார் கொடியேற்றுறது? என் பக்கம் நிற்கிறது யாரு? என் கூட நிற்கிறது யாரு? பாருங்க, ஏசாயா 59:19 அங்கே எழுது, கர்த்தருடைய ஆவியானவர் விரோதமாய் கொடியேற்றார். இல்லப்பா, இது ஜெயிச்சாச்சு, இந்த ஆள் என்னுடைய ஆளு. ஏசாயா 61:1 கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களையும் காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்கள் விடுதலையும் கட்டுணர்களுக்கு கட்டவிழ்களையும் கூறவும். கர்த்தருடைய ஆவியானவர் தான் இதெல்லாம் செய்யறாராம். சுவிசேஷம் அறிவிக்கிறார், நொறுங்குண்ட இருதயத்தை காயம் கற்றார், விடுதலை கொடுக்கிறார். ஆவியானவர் எங்கு உண்டு அங்கு விடுதலை உண்டு, கட்ட அவிழ்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயா 63:14 கர்த்தருடைய ஆவியானவர் அவருடைய பள்ளத்தாக்கிலே போய் இறங்குகிற மிருக ஜீவன்களைப் போல இளைப்பாற பண்ணினார். ஆமென், ஹல்லேலூயா. இளைப்பாறுதல் வேணுமா? பரிசுத்த ஆவியானவர் இளைப்பாறுதலை கொடுக்கிறவராய் இருக்கிறார். எப்படி உதவி செய்கிறார்? தேவரீர் உமது மகிமையுள்ள கீர்த்தியை உண்டாகும்படி உம்முடைய ஜனத்தை நடத்தினீர். எசேக்கியேல் 8:3 கைப்போல் தோன்றினதை அவர் நீட்டி என் தலைமயிரை பிடித்து என்னை தூக்கினார். ஆவியானவர் என்னை பூமிக்கும் வானத்துக்கும் நடுவே கொண்டு போய் தேவ தரிசனத்தில் என்னை எருசலேமின் வடதிசைக்கு எதிரான உள்வாசலின் நடையிலே விட்டார். எனக்கு சிரிப்பா இருக்குது, சந்தோஷமா இருக்குது. என்ன பண்ணாராம்? கையை நீட்டினாராம். கையை நீட்டிருந்தோம், கை போல தோண்டின அவர் நீட்டி என்னத்தை பிடிச்சாரு? தெரியுமா? சின்ன பிள்ளைங்கள கோவம் வந்துருச்சுன்னா கெட்ட வந்து என்ன பிடிக்கிறீங்க?
எப்படி பிடிக்கிறார் பாருங்க இவர். இந்த ஆவியானவர் எப்படி பிடிக்கிறாரு? என் தலைமயிரை பிடித்து என்ன தூக்கி அப்படியே கட்டி பிடிச்சி அன்பா தூக்கல. எப்படி பிடிச்சி தூக்குனாரு? தலைமயிரை பிடிச்சி அப்படி தூக்கிட்டாரு. ரொம்ப ரொம்ப வரமாட்டேங்கிற மாதிரி புரியாதவன் இருப்பான்னு நினைக்கிறேன் நான். தலைமயிரை பிடிச்சி தூக்கி எங்கே கொண்டு போய் விட்டார்? தேவ தரிசனத்தில் என்னை எருசலேமின் வடதேசிக்கு எதிரான உள்வாசல் நடையில் கொண்டு போய் விடுறார். அது வரலும் உச்சாந்தர முடியை பிடிச்சி தூக்கிட்டு போகிறாருன்னு சொல்லுவாங்களே அப்படி. ஆமேன். ஆவியானவர் எப்படியெல்லாம் செயல்படுறார். எசேக்கியேல் 11:1, பின்பு ஆவியானவர் என்னை எடுத்து என்னை கர்த்தருடைய ஆலயத்தின் கிழக்கு முகமாயிருக்கிற வாசலுக்கு கொண்டு போனார். ஆவியானவர் அப்படி ஒரு மனுஷனை எவ்வாறு பயன்படுத்துகிறார், எவ்வாறு அவனுக்கு உதவி செய்கிறார் என்பதை நான் வாசித்து கொண்டு வருகிறேன். இந்த ஆவியானவர் இன்றைக்கு நமக்கு உதவியாளராக இருக்கிறார். அவருடைய உதவியை பெற்றுக்கொள்வதை வாஞ்சிக்கணும். அந்த பெற்றுக்கொள்கிறதுக்கு இன்னும் நீங்கள் ஆசைப்படணும் என்பதற்காகத்தான் இந்த வசனங்களை எல்லாம் நான் வாசிக்கிறேன். மார்க் 1:10, அவர் ஜலத்திலிருந்து கரையேறினுடனே வானம் திறக்கப்பட்டதையும் ஆவியானவர் புறாவைப்பேல் தம்மேல் இறங்கினதையும் கண்டார். புதிய ஏற்பாட்டில் வரும்பொழுது ஆவியானவர் இறங்கி அந்த நாட்களிலே ஆவியானவர் மனிதர்களை நிரப்பி பயன்படுத்தினார். கொஞ்ச நேரம் தங்கியிருந்தார். பின்பு அவர்கள் பாவம் செய்யும் பொழுது ஆவியானவர் விலகி போனார். இந்த புதிய ஏற்பாட்டிலே இயேசுவின் இரத்தத்தால் நாம் கழுவப்பட்டு நம்முடைய இருதயம் இயேசுவின் இரத்தத்தால் தூய்மையாக்கப்பட்டதுனால நமக்குள் தங்குகிறவராக இருக்கிறார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. லூக்கா 3:21-22, ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்தானம் பெற்ற போது இயேசுவும் ஞானஸ்தானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல் அவர் மேல் இறங்கினார். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, நீர் என்னுடைய நேசகுமாரன், மீள் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. பரிசுத்த ஆவியானவர் ஒரு புறாவை போல ரூபமாய் ஒரு மனுஷன் இயேசுக்குள் இறங்கி வருகிறதை அவர் காண்கிறார். பரலோகத்தில் ஒரு சத்தம் உண்டாகிறது. யார் தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. பாருங்க, உடனடியாகவே வானம் அங்க ஒரு சத்தம் உண்டாகிறது. இவர் என்னுடைய பிள்ளையாய் மாறிட்டார். எப்பொழுது? ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள் வரும் பொழுது. அப்ப நாமும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால் நாம் ஞானஸ்தானம் பெறும் பொழுது நமக்குள் பரிசுத்தாவியானவர் வந்து தேவனுடைய புத்திரனாக, ஆமென், வேதவசனம் சொல்லுகிறது, ஒருவன் ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று சொல்லி நாம் ஜலத்தினாலும் பிறந்திருக்கிறோம், ஆவியினாலும் மறுபெரு படைந்திருக்கிறோம். நம்முடைய ஆவிக்குள்ள பரிசுத்த ஆவியாகிய தேவன், அந்த தேற்றரவாளனாயிருக்கிற அந்த தேவன், அந்த உதவியாளராயிருக்கிறவர் நமக்குள் வந்திருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்கிறோம். அது விசுவாசிக்கிறது மாத்திரமல்ல, அவரை நாம் அனுபவிக்கிறோம். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானுடைய உதவியை நாம் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கிறோம். அவருடைய உதவி இன்னும் அதிகமாய் பெற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் பேச வேண்டியவைகளை பரிசுத்த ஆவியானவர் அந்நேரத்தில் உங்களுக்கு போதிப்பார். எப்படியெல்லாம் உதவி பண்றாருன்னு காண்பித்து கொடுத்தேன். பேசுறத கூட நினைவுபடுத்துறாரா. பரிசுத்த ஆவியானுடைய இன்னும் உதவியை வாஞ்சிக்க ஒரு மனுஷன் எப்படி மாற்றுவார்னு சொல்லி கடந்த நாட்களில் நான் தியானிச்சுக்கிட்டே இருந்தேன். பரிசுத்த ஆவியானவரை வாஞ்சித்து ஆவியானவரை என்னை நிரப்புங்க, என்னை நடத்துங்க, எனக்கு இன்னும் எனக்குள் உம்முடைய ஆளுகை உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லி முற்றிலும் பரிசுத்த ஆவியானவருக்குள்ள ஒரு மனுஷன் நடத்தப்படுறதுக்கு தன்னை அர்ப்பணிச்சுட்டே இருக்கும் பொழுது எனக்கு ஒரு காரியம் தான் மீண்டும் மீண்டும் நினைவுக்கு வந்தது. அவனுடைய சுய கட்டுப்பாடை இழந்து விடுவான். அதை சுய கட்டுப்பாடுனாக்கா அந்த அவனுடைய எல்லாமே அவனுடைய ஐம்புலன்களின் அந்த கண்ட்ரோல் இருக்குது இல்லையா, அதெல்லாமே சில நேரத்தில் இழந்தது மாதிரி தெரியும். ஒன்றுமே அவனுக்கு செயல்படாது. நான் எப்படி சொல்ல வரேனாக்கா ஒரு மதுபானத்தால் நிறைந்து இருக்கிற ஒரு மனுஷனுக்கு எதுவுமே அவன் கண்ட்ரோலுக்கு நிற்காது. அவன் கால் ஸ்டடியே நிற்கணும்னாலும் அவன் கால் அவன் கண்ட்ரோலுக்கு வராது. கண்ணில் நேராக பார்க்கணுனாக்கா கண் அவன் கண்ட்ரோலுக்கு சிக்காது. வாய் நல்லா பேசுனாக்கா வாய் அவன் கண்ட்ரோலுக்கு சிக்காது. ஏன்னா அந்த மதுபான மயக்கம் முற்றிலும் அவனை கண்ட்ரோலுக்குள் எடுத்துக்கொண்டது. அது போல ஒரு மனுஷனை மாற்றுகிறது தான் தேவ ஆவியானுடைய நிரப்புதல் என்பதை நான் தியானிக்கும் பொழுது நான் ஆச்சரியப்பட்டேன். எப்படிப்பட்டதான ஒரு மயக்கத்துக்கு ஒரு முற்றிலும் நாம் நினைக்கிறது சில நேரத்தில் எதுவுமே
நம்ம கண்ட்ரோலுக்கு எல்லாம் அவருடைய கண்ட்ரோல் போய் தேவ சித்தத்தின்படி நம்மை நடத்துகிறவராய் ஆவியானவர் இருக்கிறார் என்பதை வேத வசனத்தின் மூலமாய் அறிய முடியும். அப்போஸ்தலர் 2:4 இதை நீங்கள் பார்க்க முடியும். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்துள்ள வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். பாருங்க, ஆவியானவர் ஒரு மனுஷனை நிரப்பும் பொழுது, இந்த உதவி செய்கிற ஆவியானவர் ஒரு மனுஷன் நிரப்ப முடியும். நிரப்பும் பொழுது அவர் கண்ட்ரோல் இழக்கிறார்கள். என்ன கண்ட்ரோல் இருக்கிறார்கள்? அவருடைய வாய் அவர்களுக்கு கண்ட்ரோலுக்கு வரல, அவருடைய நினைவுகள் அவருடைய கண்ட்ரோலுக்கு வரல. ஆவியானவர் கண்ட்ரோல் அவர்களை அவருடைய பிதாவின் சித்தத்தின்படி அவர்களை பயன்படுத்துகிறதுனால, பிதாவின் தேவனுடைய மகத்துவத்தை இவங்கள் நாவில் சொல்லும்படியாக ஆவியானவர் ஆட்கொண்டு அவங்க பயன்படுத்துகிறதுனால, அவர்கள் பேசி கொண்டிருக்கும் பொழுது அவர்களை சுற்றி இருந்தவர்கள் பார்த்தவர்களெல்லாம் இந்த ஆளுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு, இவங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. இன்னொன்று சொல்றாங்க, இவங்க எல்லாரும் என்னத்தில் நிரம்பி இருக்கிறாங்க? மதுபானத்தினால். ஆமா, மதுபானத்தில் வெறி கொண்டு இருக்கிறார்கள். பாருங்க, முற்றிலும் ஆவியினால் நிரப்பப்பட்டு ஒரு மனுஷன் இருக்கிற சூழ்நிலையிலே அவன் மற்றவர்களுக்கு, அதாவது ஆவியானவரை பெற்றுக்கொள்ளாத ஒரு மனுஷனுக்கு, ஆவியால் நிரப்பப்படாத ஒரு மனுஷனுக்கு அந்த மனுஷனுடைய செயல்கள், பேச்சுகள், நடைகள் எல்லாம் ஒரு மாதிரி விகற்பமாய் தெரியும். அதனால் தான் ஆவியானவருடைய காரியத்தை, ஆவியானவர் ஆழங்களை ஆவியானவர் தான் அறிந்து கொள்ள முடியும். ஆகவே ஆவியானவர் நிரப்பும் பொழுது நம்முடைய சில நேரங்களில் நம்முடைய விருப்பம், நம்முடைய ஆசை, பேசணும் அப்படின்றது சில நேரத்தில் இன்னைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகளும் ஏன் அப்படின்னாக்கா செய்ய முடியாத பாவம் செய்யாத இல்லைங்க, பாவம் செய்யறதுக்கான அந்த பாவம் செய்ய முடியாத ஒரு அந்த அவங்களுக்கு கண்ட்ரோல் ஆவியானவர் அவங்களுடைய கண்ட்ரோலுக்குள் வந்துட்டதுனால ஆசை இருந்தாலும் செய்ய முடியறதில்ல. சில நேரத்தில் பாவம் செய்யணும்னு ஆசை இருந்தாலும் செய்ய முடியல. ஏன் தெரியுமா? கண்ட்ரோல் எங்கிட்ட இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. இப்போ என்ன அப்படின்னாக்கா, ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். இப்போ விமானத்தில் நீங்கள் போயிட்டுருக்குறீங்க. விமானத்தில் போயிட்டு இருக்கும் பொழுது, சரி என்னத்துக்கு இந்த வாழ்க்கை, நம்ம இங்கேருந்து குதித்து தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் விரும்புகிறீங்க. முடியுமா? ஏன்னா உங்களுடைய கண்ட்ரோலில் யாருக்கிட்ட இருக்குது? அங்கே விமான ஓட்டுநர்கிட்ட இருக்குது. அவங்க அப்போல்லாம் பெல்ட் போட்டு சரியானபடிக்கு அவங்கள பாதுகாப்பு பண்ணி எல்லாம் கையை காலெல்லாம் கட்டி, நீங்கள் அந்த என்ன சீட் பெல்ட் அவுத்துட்டா கூட விட மாட்டாங்க. உடனடியே கேமரா இருக்கும், பார்த்துருவோம், சீட் பெல்ட் போடுங்க, உடனடியே போட்டுக்காங்கன்னுவாங்க. அந்த எங்கேயும் எந்திரிச்சு நடக்கிறது கூட விட மாட்டாங்க. உங்கள் கண்ட்ரோலில் யாருக்கிட்ட இருக்குது? நீ நினைச்சாலும் செய்ய முடியாது. அது போல நம்மை ஆட்கொண்டு கண்ட்ரோல் பண்ணுகிறவர் பரிசுத்த ஆவியான தேவனாய் இருக்கிறார். அந்த ஆவியானுடைய உதவி அவ்வளவு நமக்கு சிறப்பானதாக இருக்கிறது. ஆவியானவர் 8:29 அப்போஸ்தலர் 8:29 வாசிக்கிற பாருங்க. அப்போஸ்தலர் 8:29 அதில் பிலிப்புகிட்ட போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். அப்புறம் 8:39 அவர்கள் தண்ணீரில் இருந்து கரையேறினுடனே கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய் விட்டார். மந்திரியும் அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்துடனே தன் வழியே போனான். போய் சேர்ந்துக்கான்னு சொன்னதும் ஆவியானவர் தான். அங்கிருந்து நான் முதல்ல வாசித்தின எசேக்கியேல்ல எப்படி தூக்கிட்டு வந்தாரோ தெரியாது, கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய் விட்டார்னு எழுதியிருக்குது. இவருங்க அப்படியே அன்பா தூக்கிட்டு வந்தாரோ இல்லை எனக்கு இப்படியெல்லாம் கற்பனை பண்ணி பார்க்கறது உண்டு. எப்படின்னாக்கா, ரத்தன்னு சேர்ந்துக்கான்னு சொன்னார். போய் சேர்ந்து சுவிசேஷம் சொல்கிறான். அவனுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாச்சு. ஞானஸ்தானம் கொடுத்துட்டு பிலிப்பு இப்படி நினச்சிருப்பான்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா நம்மளாம் மனுஷர் தானே, எப்படி நினச்சிருப்பானே, மட்டும் இந்த மந்திரி கூடயே போயிட்டேன், நல்லா சாப்பாடு கிடைக்கல, இல்லைன்னா இவர் கூடயே போயிட்டாக்கா இவர் ஒரு சர்ச்சை ஏற்பாடு பண்ணி கொடுப்பார்ல, நல்ல ஒரு வாய்ப்புகளை உண்டாக்குவார்னு சொல்லி நினச்சிருப்பானே என்னமோ தெரியல. சேர்ந்து கொள்னு சொன்ன ஆவியானவர் ஞானஸ்தானம் கொடுத்த அடுத்த நிமிஷமே இவன் இப்படி யோசனை பண்ணான்னு என்னமோ தெரியல, இவன் ஆவியினால் ஆளுகை செய்து நடத்தப்படுகிறதுனால மீண்டும் இவனுடைய உச்சாந்தால மயிர் பிடிச்சாரோ கையை பிடிச்சாரோ எதை பிடிச்சாரோ தெரியாது, எங்கே தூக்கிட்டு வந்துட்டாரு? பிலிப்பை கொண்டு போய் கர்த்தருடைய ஆவியானவர் கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பையை கொண்டு போய்விட்டார். எங்கே தூக்கிட்டு போயிட்டார்? நீங்க இருக்கிறது, நீ இந்த மந்திரியோட போறதோ இல்லை இந்த மந்திரிட்டு கொஞ்ச நேரம் பேசுறதோ அதெல்லாம் கூடாது. உடனடியாகவே தண்ணீரிலிருந்து கரையேறின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் என்ன பண்ணாரு? பிலிப்பை, ஆமென், ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. இப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியாகிய தேவன், திருத்துவத்தின் 3ஆம் நபராக இருக்கிற ஆவியானுடைய உதவி எவ்வளவு பாருங்க, எவ்வளவு பிரயோஜனம் உள்ளதாய், நம்ம வெற்றியாய் பரிசுத்தமாய் ஜெயமாய் முன்னேற்றமாய் வாழுகிறதுக்கு அவருடைய உதவி எவ்வளவு நமக்கு அவசியமானதாக பிரயோஜனமானதாக இருக்கிறது. அப்போஸ்தலர் 8:39, அது அப்போஸ்தலர் 10:44. இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக்கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அப்போஸ்தலர் 13:2, அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபாசித்து கொண்டிருக்கும் போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். ரோமர் 8:27, ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், இருதயங்களை ஆராய்ந்து பார்க்க. இப்ப நான் இங்க பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன், கர்த்தருடைய வார்த்தை கர்த்தருடைய ஆவியான துணையோடு எடுத்து சொல்லிட்டு இருக்கிறேன். ஆனா உங்க இருதயத்துல என்ன ஓடிட்டு இருக்குது? இதை கவனிக்கிறீங்களா? வீட்டை யோசிக்கிறீங்களா? இல்ல மற்ற காரியங்களை யோசிக்கிறீங்களா? உங்க இருதயம், உங்களுடைய சிந்தை, உங்க நினைவு எங்க இருக்குது என்பதை அந்த ஆவியானவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இல்ல, நான் ஆவியானவருடைய கண்ட்ரோலுக்கு என்னை ஒப்பு கொடுத்து ஆவியானவர் என் சிந்தையும் என் இருதயத்தையும் ஆட்கொண்டு தேவனுடைய வசனங்களை கூர்ந்து அதன் மகத்துவங்களை, அதன் ரகசியங்களை அறிந்து கொள்வதற்கு என் சிந்தையும் என் இருதயத்தையும் நான் அவருக்கு நேராய் திருப்புகிறேன் என்று சொல்லி ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்து அப்படி நாம் அர்ப்பணித்து இருக்கிறோமா? இல்ல, நம்முடைய சிந்தையும் நம்முடைய இருதயத்தையும் எங்கேயோ அலைவதற்கு விட்டுவிட்டு நம்முடைய சரீரத்தை மாத்திரம் அமர்ந்து வைத்திருக்கிறோமா என்பதை ஆவியானவர் அறிவார். ஆவியின் சிந்தை என்னது என்று அறிவார். அப்ப ஆவியானவர் நம்முடைய இருதயத்தையும் சிந்தையும் அறிகிறவராய் இருக்கிறார். இந்த ஆவியானவர் எங்க இருக்கிறார்? யாக்கோபு 4:5 சொல்லுகிறது, நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சாய் இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? எல்லாம் சொல்லுங்க, நம்மில் என்னில் வாசமாயிருக்கிற ஆவியானவர். அப்ப எப்பங்க இந்த ஆவியானவர் எனக்குள் வந்தாரு? எனக்கு தெரியலையே. ஆவியானவர் எப்போ வந்தாரு? நீங்க எப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தீங்களோ அப்பயே இந்த ஆவியான தேவன், திருத்துவத்தின் 3ஆம் நபர் ஆவியான தேவன், இந்த உதவியாளர், தேற்றரவாளர் உங்களுக்குள் வந்து விட்டார். 1 கொரிந்தியர் 3:16-17, 1 பேதுரு 4:14 வாசித்துட்டு வரேன். 1 பேதுரு 4:14, நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள், ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, தேவனுடைய ஆவியாகிய. அதுங்களை நீங்களே படிங்க, படிங்க சொல்லுங்க. வசனத்தை எடுத்து இங்க படிங்க, சத்தமா படிங்க. 1 பேதுரு 4:14. இல்ல, அதை மாத்திரம் சொல்லுங்க, அந்த வேர்ட்ஸ் மாத்திரம். தேவனுடைய இன்னொரு தடவை சத்தமா பிசாசு கேட்கணும். தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் எனக்குள் தங்கி இருக்கிறார். ஆமென். 1 கொரிந்தியர் 3:16 பாருங்க. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்று அறியாது இருக்கிறீர்களா? ஆமென். நான் தேவனுடைய ஆலயம், தேவனுடைய ஆவியானவர் எனக்குள் தங்கியிருக்கிறதை விசுவாசிக்கிறேன், அனுபவிக்கிறேன். அவருடைய உதவியை ஒவ்வொரு நாளும் நான் பெற்றுக்கொள்கிறேன். ரோமர் 8:13 பாருங்க. ரோமர் 8:10, மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினால் சரீரத்தின் செய்களை அளித்தால் பிழைப்பீர்கள். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திராய் இருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதில் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே சாட்சி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நான் சொல்லுங்க, நான் பயமுள்ள ஆவியை பெறவில்லை, அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி, குமாரனின் ஆவி, பிள்ளையின் ஆவி எனக்குள் இருக்கிறார். ஆமென். அந்த பிள்ளையின் குமாரனுடைய ஆவி, புத்திர ஸ்தானத்துக்குரிய ஆவியை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதைத்தான் ஊற்றுவே என்று சொல்லுகிறார். யோவேல் 2:28 சொல்லுகிறார், இந்த ஆவியானவர் சும்மா நம்மளுக்கு ஏதோ
ஒரு ஒரு சொம்பா கொடுக்கப்படலைங்க, நம்ம அவர் ஹெல்ப்புக்காக கொடுக்கப்பட்டிருக்காருன்னு சொன்னாக்கா அவருடைய ஹெல்ப் வாங்காத நீங்கள் நம்ம வாழ்கிறது நிறைய பேர் அவருடைய ஹெல்ப்பே வாங்காத வாழ்கிற அதனால தான் சோர்ந்து போகிறதும் பின் வாங்குறதெல்லாம் எதனால் நிற்கிற ஆவியானுடைய உதவி வாங்கலைன்னாக்கா நீங்களும் நானும் நிலைச்சிருக்க முடியாதுங்க. ஆவியானுடைய உதவியை நாம் ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ள வேண்டும். வேதவசனம் சொல்கிறது இப்படி நல்ல ஆவியானவர் செம்மையான வழியில் என்னை நடத்துவாராகன்னு சொல்லி சங்கீதக்காரனே சொல்கிறான். சங்கீதக்காரன் நம்முடைய ஆவியை என்னை விட்டு எடுத்து போடாதரும் அப்படின்னு சொல்கிறான். அவன் பாவம் செய்த பொழுது நம்முடைய நல்ல ஆவியான செம்மையான வழியில நடத்துவாராகன்னு சொல்றான். பழைய ஏற்பாட்டில் சகரியா 4:6 சொல்லுது, என்னுடைய பலன் அல்ல, என்னுடைய முயற்சி அல்ல, என்னுடைய சத்துவம் அல்ல, பலத்தினால அல்ல, பராக்கிரமத்தினால அல்ல, நம்முடைய ஆவியினாலே. அப்ப ஆவியானவருடைய உதவி இன்னைக்கு நம்மளுக்கு அதிகமா தேவை. பின்பு நான் மாம்சமான யாவர் மேலே என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது குமாரத்திகள் தீர்க்கதரிசி சொல்வார்கள், மூப்பர்கள் சொப்பனங்களையும் வாலிபர்கள் தரிசனையும் காண்பார்கள். ஆவியானவருடைய இந்த தங்குகிற இந்த நாட்களில் இயேசு கிறிஸ்துவின் மரணம் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு ஆவியானவர் நமக்குள் எப்படி இருக்க விரும்புகிறார் என்று சொன்னால், ஏதோ வந்து நம்மை பயன்படுத்தி விட்டு போகிறவராய் இல்லை, நமக்குள்ளே தங்கி நம்மை தீர்க்க தரிசனம் சொல்லவும், அப்படியே சொப்பனத்தை காண்பிக்கவும், தரிசனங்களை காண்பிக்கவும் ஆவியானவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் தீர்க்க தரிசனம் சொல்லவும், சொப்பனத்தை காணவும், தரிசனத்தை காணவும் இந்த ஆவியானுடைய உதவியை இன்னும் வாஞ்சிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் இப்போ ரட்சிக்கப்பட்டுட்டு ஒரு நிற்க கூடாது? நான் சொல்றது ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு எல்லையில் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போறேன், என் வேலை உண்டு, என் குடும்பம் உண்டு, என் மனைவி உண்டு. நோ, அதோடு கூட நிற்கிறதுக்கெல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கை. ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் முன்னேறலாம், தீர்க்க தரிசனம் சொல்ல வாஞ்சிக்கலாம், சொப்பனத்தை பார்க்க வாஞ்சிக்கலாம், தரிசனத்தை காண வாஞ்சிக்கலாம். ஆவியானவர் அதுக்கு உதவி செய்கிறவராயிருக்கிறார். ஏசாயா 28:11-12 சொல்லுகிறது பாருங்க. பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷைகளாலும் இந்த ஜனத்தோடு பேசுவார். இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பார பண்ணுகிற இளைப்பாறுதல், இதுவே இலை ஆறுதல் என்று அவர்களோடு சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்று சொல்லுகிறார். கேட்க மாட்டோம் என்கிறார்கள். அப்படின்னு என்ன? நீங்க இளைப்படைந்து இருக்கும் பொழுது ஆவியான உதவி செய்கிறாராம். எப்படி சொல்றாரு? உங்க வாயில அவருடைய வார்த்தையை போட்டு, அந்த உங்களுக்கு புரியாத பாஷையை போட்டு அதுல நீங்க பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது உங்களுக்குள் ஒரு இளைப்பாறுதல் உண்டாகிறது. ஹல்லேலூயா. அப்ப இளைப்பாறுதலை கொடுக்கிற ஆவியானுடைய உதவியை பெற்றுக்கொள்வது நமக்கு அவசியம். இன்னைக்கு இளைப்பாறுதல் இல்லைங்க, மனசுக்கு பேஜாரா இருக்குதுங்க, கொஞ்ச நேரம் 1 மணி நேரம் அந்நிய பாஷை பேசுங்க, அந்நிய பாஷையில துதிங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, பாடுங்க, விண்ணப்பம் பண்ணுங்க. இளைப்பாறுதல் ஆவியானவர் மூலமாய் நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. என்று சொன்னால் இந்த இளைப்பாறுதல், இந்த ஆவியானவருக்கு பேரே ஆறுதலின் தெய்வம். ஹல்லேலூயா. பாருங்க, இளைப்பாறுதல், இதுவே இளைப்பாறுதல். இந்த ஆவியானவருக்குள்ள நிறைந்து ஆவியானவருடைய உதவியை நாம் பெற்று ஜெபிக்கும் பொழுது, துதிக்கும் பொழுது, பாடும் பொழுது, விண்ணப்பிக்கும் பொழுது நமக்குள் இந்த ஆவியானவர் மூலமாக, இந்த உதவியாளர் மூலமாக நமக்குள் ஒரு இளைப்பாறுதல் உண்டாகிறதா இருக்கிறது. 1 கொரிந்தியர் 14:39-40. இப்படி இருக்க சகோதரரே, தீர்க்க தரிசனம் சொல்ல நாடுங்கள். எல்லாம் சொல்லுங்க, நாடுங்கள், நாடுங்கள். சொல்லுங்க, நாடுங்கள். நாடுறீங்களா? இன்னும் கொஞ்சம் முன்னேறணும், தீர்க்க தரிசனம் சொல்லணும். நான் யாருக்காவது ஜெபம் பண்ணும் பொழுது எனக்கு ஒரு வெளிப்பாடு கிடைக்கணும், ராத்திரியில் நல்ல எதிர்காலத்தை குறித்தோ மற்ற காரியங்கள் குறித்தோ சொப்பனை எனக்கு வரணும் அப்படின்னு நாடுறீங்களா? நாடனா கிடைக்கும் உதவி. ஆமே. உதவி நாடனா உதவி கிடைக்குமா? இப்போ உதவியை நாடு எங்கேயோ போகிறோம் இல்லையா? நம்ம எத்தனையோ கம்பெனிக்கு போகிறோம், எத்தனையோ மனுஷருக்கு போகிறோம். நாடு என்ன நாடுறோம்? உதவி, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்களா, ஒரு வேலை கொடுப்பீங்களா, இதை செய்வீங்களா? நாடுகிறோம். உலகத்தில் பாருங்கள், பிழைக்கிறது எதையோ நாடுறோம். நான் சொல்கிறேன், ஆவியானவரை நாடுங்கள். ஆமென். ஆவியானவர் சேருங்கள், வாஞ்சியுங்கள். பாருங்க, அப்படியே எழுதப்பட்டிருக்கிறது அற்புதமான ஒரு வசனம், நீங்கள் நாடுங்கள். ஹல்லேலூயா. எப்படி சொல்றது? நாடுங்கள். இப்படி இருக்க சகோதரரே, தீர்க்க தரிசனம் சொல்ல நாடுங்கள்னாக்கா வாஞ்சிங்க, அதுக்கு முயற்சி எடுங்க, பிரயாசப்படுங்க, அதை தியானிங்க, அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி உங்களை அர்ப்பணிங்க. அடுத்த வசனம் சொல்லுது, அந்நிய பாஷையில் பேசுகிறதும் தடை பண்ணாதருங்க, தடுக்காதருங்க. அந்நிய பாஷை பேசும் பொழுது பேசுங்க, தாராளமாக அது ஆவியானவர் கொடுத்த பாஷையை பேசுங்க. மற்றவர்களுக்கு அது பைத்தியமே தெரிஞ்சாலும் பரவாயில்ல, நீங்கள் அதை பேசுங்க, தடை பண்ணாதருங்க. தடை பண்ணாதீங்க அந்நிய பாஷையில் பேசுகிறத. ஒருவேளை நமக்கு சில நேரத்தில் அந்த அனுபவம் இல்லைனாக்கா, நான் அந்நிய பாஷை அபிஷேகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி எனக்கு சின்ன வயசில் இருக்கிறதான ஒரு 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 சகோதரன் அந்நிய பாஷையில் பேசுறது பார்த்து எனக்கு பொறாமையாக இருந்துச்சு. ஏன்னா அப்புறம் அது மாத்திரம் இல்லை, சின்ன வயசுல இருக்க பேசணும்ல, ஒரு படிப்பறிவே இல்லாத ஒரு 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 வயதான ஒரு மூதாட்டி அவ்வளோ அந்நிய பாஷையில் பேசுவாங்க. ஆரம்ப நாட்கள் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்கிறது.
அப்போ அவங்க பேச தொடங்கினாலும் அந்நிய பாஷையில் பேசுவாங்க. நான் அப்பொழுது ஆனால் கிண்டல் பண்ணல, ஆனால் எனக்குள்ள ஒரு வைராக்கி வந்தது. ஏன் எனக்கும் ஆவியானவர் அதை கொடுக்கக்கூடாதா என்று சொல்லி, அதன் பிறகு திருப்பத்தூர் உபாச ஜெபத்துக்கு ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களில் சொல்லுகிறது. நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்கள் 25-30 வருஷத்துக்கு பின்னாடி சொல்லிட்டு இருக்கிறது நான். அப்போ எனக்குள்ள வாஞ்சி நாட ஆரம்பித்தேன். இது ஏதோ இருக்க மாட்டேதான் இருக்குது, இல்லாத இப்படி பேச முடியாது, இல்லாத இப்படி நாட முடியாது, இதோ சொல்கிறாங்களே. சில நேரத்தில் அந்த நேரத்தில் தரிசனத்தெலாம் சொல்லுவாங்க, நான் இதை பார்க்குறேன்னுவாங்க. பலருக்காய் ஜெபி இதெல்லாம் நான் பார்க்கும் பொழுது வாஞ்சிக்க ஆரம்பித்தேன். திருப்பத்தூர் உபாச ஜெபம் என்று சொல்லி அங்கே திருப்பத்தூரில் நடத்தப்பட்ட அந்த சூழ்நிலையில் அங்கே போய் நான் அந்த ஜெபத்தில் அந்த வாஞ்சியோடு நான் இருக்கும் பொழுது அங்கே தேவனுடைய ஆவியானவர் எனக்குள் ரட்சிக்கப்பட்ட பொழுது இருந்திருந்தாலும் என்னை நிரப்ப ஆரம்பித்தால் அன்றைக்கு நிரப்பின் ஆவியானவர் இன்றைக்கு வரைக்கும் வெற்றியாய் ஜெயமாய் வாழ உதவி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஆவியானவர் கூட இருக்கும் பொழுது சகலத்தையும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்ய ஆவியானவர் உதவி செய்கிறவராயிருக்கிறார். 2 தீமோத்தேயு 1:6 1:14 அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது இதுதான் எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்? நான் உன்மேல் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி. ஹல்லேலூயா சொல்லுங்க. என்ன சொல்ல? அனல் மூட்டி. அப்போ ஒரு காரியம், ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார். ஒரு இன்னைக்கு உங்களுக்கு ஆவியான குறித்த பல சத்தியங்களை உங்களுக்கு நான் எடுத்து போதித்திருக்கிறேன். அதோடு கூட அன்றைக்கு பவுல் தீமோத்தேயுக்கு சொன்னது போல உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அந்த நற்பொருளை அங்கே 1:14 சொல்கிறாரு, அந்த நற்பொருளை நமக்குள் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு இருக்கிற இந்த ரட்சிப்பை, உங்கள் பரிசுத்தத்தை, உங்களுடைய எல்லா விதமான ஆவிக்குரிய வாழ்க்கையை, உங்கள் டிசிப்ளினை நீங்கள் காத்துக்கிறதுக்கு உங்கள் முயற்சினால் முடியாது. நான் எப்படியாவது இன்னைக்கு அநேகர் இதை முயற்சித்து தோற்று போகிறத நான் பார்க்குறேன். நான் இந்த வருஷம் தப்பு பண்ணாது இருந்துக்கணும், பொய் பேசாது இருந்துக்கணும், மதுபானம் குடிக்காது இருந்துக்கணும், திட்டாது இருந்துக்கணும். நீங்கள் மாத்திரம் இல்லை, நான் பல தடவை முயற்சி, நான் எப்படியெல்லாம் முயற்சிடணும் அப்படி முயற்சி பண்ணி பார்த்துட்டு நான் சொல்லுவேன், இன்னைக்கு யாரை பற்றியும் பேசக்கூடாது, இன்னைக்கு யாரை பற்றியும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி காலையில் தீர்மானம் பண்ணிட்டு வாயை மூடிட்டே போவேன். ஆளே மற்றவங்களை பற்றி பேச வச்சிருவான். ஆளு நான் சந்திக்கிற ஆளு அவங்கள பார்த்தியா இவங்கள பார்த்தியான்னுவான். எல்லாம் மயங்கி போய் அப்படியே அன்னைக்கு ஏவாள் இடத்தில் அந்த பாம்பின் இடத்தில் ஏவாள் மயங்கினது போல மயங்கி போய் அப்புறம் நான் தீர்மானம் பண்ணிட்டு போனே, நடக்கலை. அப்படிதான் வேதனைப்பட்டேன். இன்னைக்கு நான் காலையில் எந்திரிச்சதுமே ஆவியானவருடைய கண்ட்ரோலுக்குள்ள ஒப்பு கொடுக்குறேன். கட்டுப்பாட்டின் ஆவியானவர் கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஆவியானவர் கொடுக்கும் பொழுது என்ன இன்னொரு காரியத்தை கூட நான் சொல்ல விரும்புகிற இந்த நேரத்தில், உங்களுக்கு கஷ்டமாக எது தெரியுதோ ஆவியானவர் அதை என்ன பண்ணுறார்? லகுவாக்கி கொடுக்கிறார். அதான் கிருபை, அதான் ஆவியானுடைய பேலன். ஆமென். எது கஷ்டமாக தெரியுது, ஒரு தவறு பண்ணதற்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பாவம் செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, உங்களுக்கு அது கஷ்டம், அவருக்கு அது லேசான காரியம். ஆமென். எழுந்து நின்று ஹல்லேலூயா நம்மை அனல் மூட்டும்படியாய் இந்த ஒரு பாடலை பாடி ஹல்லேலூயா நம்மையே நாம் அந்த ஆவியில் நிரம்பி வாழ அவருடைய உதவியை பெற்றுக்கொள்ள வாஞ்சிங்க, நாடுங்க, அந்நிய பாஷையில் பேசுங்க, துதிங்க, ஜெபிங்க, ஆராதிங்க, அனல் மூட்டி ஒவ்வொரு நாளும் உங்களுக்குள்ள ஆவியானவரால் நிரம்புங்க. உங்கள் வாழ்க்கையில் வெற்றியின் மேல் வெற்றி, ஜெயத்தின் மேல் ஜெயத்தை பரிசுத்த ஆவியானவர் கொடுத்து உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் உதவி செய்கிற ஆவியானவராய் நமக்குள் இருந்து நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். அவருடைய உதவியை இப்பொழுதே வாஞ்சிங்க. பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய உதவி எனக்கு இன்னும் அதிகமாய் தேவை, உம்முடைய நிரப்புதல் தேவை, உம்முடைய வழிநடத்துதல் தேவை, உம்முடைய பலன் தேவை, உம்முடைய ஜீவன் தேவை, உம்முடைய வல்லமை தேவை, உம்முடைய அனுக்கிரகம் தேவை. கேளுங்க, வாய் திறந்து பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய உதவிக்காய் நன்றின்னு சொல்லுங்க. உமக்கு நன்றி பரிசுத்த ஆவியானவரே. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிடைத்ததான எல்லா விதமான கொடைகளை விட, எல்லா விதமான ஆசீர்வாதங்களை விட உன்னதமான ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது திருத்துவத்தின் 3ஆம் நபராய் இருக்கிற தூய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வந்து தங்கியிருப்பது தான் உயர்ந்த கொடை, உயர்ந்த கிஃப்ட்.
பெரிய ஆசீர்வாதம் அந்த ஆவியானவரை நம்மை நடத்தும்படியாக ஒப்பு கொடுத்து இந்த பாடலை நாம் பாடுவோம். என்னை இன்னும் அதிகமாய் நிரப்புங்கன்னு சொல்லுவோம். அவருடைய துணையை நாம் ஒவ்வொரு நாளும் வாஞ்சிப்போம், உதவியை வாஞ்சிப்போம். எனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை கொழுந்து விட்டு எரிய செய்திடுவே. எனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை கொழுந்து விட்டு எரிய செய்திடுவே. அனல் மூட்டி எரிய விடுவே. அயல் மொழியில் தினம் பேசுவே. அனல் மூட்டி எரிய விடுவே. அயல் மொழியில் தினம் பேசுவே. எனக்கு கிடைத்த இறைவனின் கொடை வல்லமை, அன்பு, தன்னடக்கம் தருகின்ற ஆவியானவர் எனக்குள்ளே. தன்னடக்கம் தருகின்ற ஆவியானவர் எனக்குள்ளே. பயமுள்ள ஆவியை நான் பெறவில்லை. பயமுள்ள ஆவியை நான் பெறவில்லை. பலன் தரும் ஆவியானவர் எனக்குள்ளே. பலன் தரும் ஆவியானவர் எனக்குள்ளே. அனல் மூட்டி எரிய விடுவே. அயல் மொழியில் தினம் பேசுவே. அனல் மூட்டி எரிய விடுவே. அயல் மொழியில் தினம் பேசுவே. எனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை கொழுந்து விட்டு எரிய செய்திடுவே. காற்றாக மழையாக வருகின்றார். பனித்துளி போல் காலை தோறும் மூடுகிறார். காற்றாக மழையாக வருகிறார். பனித்துளி போல் காலை தோறும் நனைக்கின்றார். வற்றாத நீரூற்றால் இதய கிணற்றிலே. வற்றாத நீரூற்றால் இதய கிணற்றிலே. வாழ்நாளெல்லாம் ஊறி நிரப்புகிறார். வாழ்நாளெல்லாம் ஊறி நிரப்புகிறார். அனல் மூட்டி எரிய விடுவே. தினம் பேசுவே. எனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை கொழுந்து விட்டு மகிமையின் மேகம் இவர்தானே. அக்கினி தூணும் இவர்தானே. நடக்கும் பாதையெல்லாம் தீபமானார். நடக்கும் பாதையெல்லாம் தீபமானார். நாள்தோறும் வசனம் தந்து நடத்துகிறார். நாள்தோறும் வசனம் தந்து நடத்துகிறார். அனல் மூட்டி எரிய விடுவே. அயல் மொழியில் தினம் பேசுவே. அனல் மூட்டி எரிய விடுவே. அயல் மொழியில் தினம் பேசுவே. எனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை கொழுந்து விட்டு எரிய செய்திடுவே. எனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை கொழுந்து விட்டு எரிய செய்திடுவே. உள்ளத்தில் உலாவி வாசம் செய்கிறார்.
உற்சாகப்படுத்தி தினம் தேற்றுகிறார். உள்ளத்தில் உலாவி வாசம் செய்கிறார். உற்சாகப்படுத்தி தினம் தேற்றுகிறார். ஏவுகிறார் எப்போதும் துதி புகழ் பாட. ஏவுகிறார் எப்போதும் துதி புகழ் பாட. எழுப்புகிறார் தினமும் அவர் சித்தம் செய்ய. எழுப்புகிறார் தினமும் அவர் ஊழியம் செய்ய. எழுப்புகிறார் தினமும் அவர் சித்தம் செய்ய. அனல் மூட்டி எரிய விடுவே. அயல் மொழியில் தினம் பேசுவே. அனல் மூட்டி எரிய விடுவே. அயல் மொழியில் தினம் பேசுவே. எனக்கு கிடைத்த ஒவ்வொருவரையும் உள்ள இருக்கிறது அனல் மூலத்தும். அனல் மூலத்தும் இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு உள்ளங்களில் இருக்கிற ஆவியானவர் அனல் கொள்வீராக, நிரப்புவீராக, ஆளுகை செய்வீராக இயேசுவின் நாமத்தில். அனல் மூட்டி எரிய விடுவே. அயல் மொழியில் தினம் பேசுவே. எனக்கு கிடைத்த இறைவனின் குழையை செய்கவே. எனக்கு கொடுத்த தாளந்துக்களை கர்த்தருக்காய் பயன்படுத்திடுவே. எனக்கு கொடுத்த செல்வங்களை கர்த்தருக்காய் கொடுத்திடுவே. எனக்கு கொடுத்த தாளந்துக்களை கர்த்தருக்காய் பயன்படுத்திடுவே. எனக்கு இருக்கும் எல்லாவற்றையும் அவர் ஊழியத்துக்கு தந்திடுவே. எனக்கு இருக்கும் ஜீவனாலெல்லாம் அவர் சித்தம் செய்ய ஓடிடுவே. எனக்கு இருக்கும் அருட்கொடைகளை அவர் நாமத்துக்காய் பயன்படுத்திடுவே. எனக்கு இருக்கும் ஸ்கில் எல்லாமே அவர் மகிமைக்கென்று பயன்படுத்திடுவே. ரெண்டு கரங்களை வைத்து எல்லாரும் கூட அந்நிய பாஷையை தேவனை துதித்து மகிமைப்படுத்துங்க. ஆவியானவர் நமக்குள் அனல் கொள்ளுகிறவர். அனல் ஆக்கியவரை நாம் உற்சாகப்படுத்தி அவருடைய ஆளுகையை விரும்பும் பொழுது அவர் நமக்கு உதவி செய்து நடத்துகிறவராய் இருக்கிறார். எல்லாரும் அந்நிய பாஷையை துதிங்க. உங்களுக்குள் அவர் இருக்கிறார். உங்களுக்குள் இருக்கிறார். உங்களை பலப்படுத்தி உங்களுக்கு உதவி செய்கிறவராய், ஆறுதல் படுத்துகிறவராய், உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிற ஆவியானவருக்கு முழு ஆளுகையை கொடுப்போம். ராபா தாடாரா சாந்தாரா காபா தாடாலா கரபா ரிகாபா தாடாரா சாந்தாரா ரிகாபா தாடா சாந்தாரா மாலா எல்லாரும் வாயிலை திறந்து ஆவியானவர் உங்களுக்கு வைத்திருக்கிற, உங்கள் நாவில் வைத்திருக்கிற அந்த பொது பாஷையை பேசுங்கள். இளைப்பாறுதல், உதவி அதன் மூலமாய் உங்களுக்கு அதிகமாய் உண்டாகும். Raba dala shanda raka bada dala dala raba riba gaba dada rachanda la karaba reba di atodoro shandala riba da kamata tada baraba rida nama shandala dia korobo shabala baraba dia karaba riga bada dada shandala karaba laba மகிமை ஆவியானவரே உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் என்று மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியுடைய சந்தோஷமும் சமாதானமும் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நீ சொல்லிருங்க, நீ அறிவு சொல்லிருங்க, சாப்பாடு சொல்றேன்னு சொல்லிருங்க.